ஸோ எதனால வந்து இந்த மாதிரி டாரிஃப் போட போறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க, நம்ம வந்து ஆஹ், கம்மியான விலையில வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட நம்ம ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் அவங்க என்ன பண்றாங்கனாக்க, இந்தியா வந்து ஆயில் வாங்குற ரஷ்யா கிட்ட எந்தெந்த கண்ட்ரி வந்து ஆயில் வாங்குறாங்களோ அந்த கண்ட்ரி எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து 500% வந்து நாங்கள் வரி போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால என்னன்னாக்க இந்தியாவுக்கு வந்து இப்போ டைரக்டா வந்து அவங்க வந்து ஒரு ஆஹ், எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரும் வந்து இதை வந்து என்ன என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, இதை வந்து நாங்க எங்களுக்கு எங்க மக்களுக்கு என்ன தேவைப்படுமோ நாங்க அதை தான் பண்றோம். அதனால இதை வந்து நீங்க வந்து எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. ஸோ அது இல்லாம பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்திய அமெரிக்கா அமெரிக்கா வந்து யுக்ரைனுக்கு வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா ஆயுதங்கள் அவ்வளவுதான் கொடுத்தோம். ஆனா ரஷ்யா வந்து ஒன்றும் பண்ண முடியல. இந்த சைடு பாத்தீங்கன்னாக்கா உக்ரைனுக்கு பாத்தீங்கன்னாக்கா வெஸ்டர்ன் கண்ட்ரி எல்லாம் இருக்கு. அதாவது நாட்டோங்கிற அந்த ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியே வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் ரஷ்யாவை ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னாக்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வந்து ஒரு கண்ட்ரினாக்க அது வந்து ரஷ்யான்னு தான் சொல்லலாம். ஸோ அவங்கள்ட்ட உள்ள அணு ஆயுதங்களை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெருசு, ரொம்ப அதிகம். ஸோ வந்து அவன் நினைச்சா கொஞ்ச நேரத்திலேயே வந்து அடுத்த வெஸ்டர்ன் கண்ட்ரி எந்த நாட்டையும் வந்து அழிக்கக்கூடிய சக்தி வந்து அவங்கள்ட்ட இருக்கனால அவங்கள்ட்ட டைரக்டா போர் பண்ண முடியாம அமெரிக்கா என்ன பண்றாங்கனாக்கா அவங்கள்ட்ட யார் யார் வணிகம் பண்றாங்களோ அவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ ரஷ்யா கிட்ட வந்து யார் யார் வந்து இதுவரையும் இப்போ என்ன வாங்கிட்டு இருக்காங்க, ஆயில் வாங்கிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு சில கண்ட்ரி எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அதுல பர்டிகுலரா பாத்தீங்கன்னாக்க 2 பேர் வாங்கிட்டு இருக்காங்க. 2 பேர் யார் யாருனாக்கா சைனா அண்ட் இந்தியா. இந்த 2 பேர் வாங்குறதா வந்து அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து இவ்வளவு அடிக்கிறோமே, இவ்வளவு பேர் வந்து சேர்ந்து அடிக்கிறோம். ஆனா அவன்கிட்ட மட்டும் ஏன் வந்து ஆயுதங்கள்லாம் அப்படியே தான் இருக்கு. அதாவது அவனோட கரன்சி மணி வேல்யூ வந்து குறையல. ஏன்னா அவன் கல்லாவில் பணம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன் ஏன் பணம் குறைய மாட்டேங்குது அப்படின்னு பார்க்கும்போது, இங்க அவன் வந்து ஆல்ரெடி வந்து பொருளாதார தடை வந்து அமெரிக்கா விதிச்சுட்டாங்க. விதிச்சாலும் அவனோட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வணிகம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது, இதுல மிகப்பெரிய கண்ட்ரியான சைனா அண்ட் இந்தியா. அதாவது வேர்ல்டுலயே அதிகமான பாப்புலேஷன், அதாவது இந்தியா நம்பர் 1லயே நம்பர் 2 உள்ள 2 கண்ட்ரியும் அவன் ரஷ்யா கிட்ட பிசினஸ் பண்றதுனால, அதாவது ஆயில் இது மாதிரி நிறைய பிசினஸ் பண்றதுனால அவங்களுக்கு வந்து எப்போதுமே அவங்களோட பணம் வேல்யூ வந்து குறையாம இருந்துகிட்டு இருக்கு. அதாவது அதனாலதான் வந்து போரை வந்து இவ்வளவு நாளா வந்து நீடிச்சு கொண்டாந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதனாலதான் என்ன பண்றாங்க, அமெரிக்கன் என்ன பண்றாங்க, ரஷ்யா சைனாவை வந்து ஃபோர்ஸ் பண்ணி பாக்குறாங்க. சைனா நீ போடா, நான் ஒன்றும் நீ எவ்வளோனா போட்டுக்க, நானும் உனக்கு அது ஈக்குவலா நானும் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சைனா வந்து அவங்கள வந்து அப்போஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால என்னன்னாக்கா இப்போ அடுத்து யாருன்னு பார்த்தா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிடிக்காது. ஆனால் சைனா ரஷ்யா வந்து ஃப்ரெண்ட்ஸு. அதே மாதிரி சைனா ரஷ்யா ரஷ்யா இந்தியா ரஷ்யாவும் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் நம்ம வந்து நியூட்ரலாக இருக்கிறோம். ஏன்னா உங்கள் சைடும் ஃப்ரெண்டாக இருப்போம், உங்கள் சைடும் ஃப்ரெண்டாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கனாக்க அமெரிக்கா என்ன பண்றாங்க, ஓகே இப்போ நீ இங்கிட்டு வரியா இல்லை இங்கிட்டு போறியா, அங்கிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த கேம் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா வந்து இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரியோட நேட்டோங்கிற ஒரு அமைப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவை மிரட்டுறாங்க. நீங்க வந்து அவங்களோட வந்து எந்த விதமான ஒரு பிசினஸும் பண்ணக்கூடாது, அதாவது ஆயில் எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்தியாவுக்கு என்ன சொல்றாங்க, எங்க மக்களுக்கு என்ன தேவையோ நாங்க அதை தான் வாங்குறோம். ஸோ அதனால நீங்க என்னத்த சொன்னாலும் நாங்க வாங்க தான் போறோம் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவ்வளவு அதிகமா இருக்குன்னாக்க, நம்மளுக்கு அதிகமா வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது அதிகம் வந்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா அமெரிக்காவுக்கு தான். அமெரிக்காவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து 25% வந்து நம்ம வந்து அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். அமெரிக்காவுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அதிகமான 25%. அடுத்து பாத்தீங்கன்னா யுஏஇக்கு வந்து 6%, பங்களாதேஷ்க்கு 2%, சைனாவுக்கு பாத்தீங்கன்னாக்க 3% பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் இருக்கான். ஸோ அப்பையிலேருந்து அதை அப்படியே உருவாக்கி வச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரியும் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இப்போ இதனால பாதிக்கப்பட போற யார் யாருனாங்க, நம்ம, நான், நீங்க, அதாவது இந்த ஐடி ஐடி செக்டருங்கிறத நம்ம இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு பெரிய செக்டர் லெவல்ல இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே எல்லாரும் வேலை பார்க்குறாங்க. இங்க யாரை கேட்டாலும் அவங்க இங்கே தான் வேலை பார்க்குறோம், ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறோம், ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றதுன்னா ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப கெடுதல்னு சொல்லலாம்.
பட் அடுத்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல்லாம் வந்து திருப்பூர் இந்த மாரி கோயம்புத்தூர் இங்கெல்லாம் வந்து புரொடக்ஷன் ஆகுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நெறைய பிராண்ட் இருக்கு. அதாவது அடிடாஸு, ஸ்லீவு நெறைய கம்பெனி இருக்கு. எல்லாமே வந்து அமெரிக்காவோட 25% வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவரு வந்து இவ்வளவு போட்டாருன்னா, இப்ப அமெரிக்காவுல வந்து எடுத்துக்கலாம். அமெரிக்காவுல ஒரு இங்க உள்ள ஒரு டீ ஷர்ட் வந்து அங்க $2னாக்க, இப்ப நார்மலா இருக்கும்போது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 500% போட்டாருன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து $7, $8 ஆயிரும். அப்போதைக்கு யார் வாங்குவா? அது அங்க உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? கம்மியா உள்ள இடத்துல தான் போய் வாங்குவாங்க. அதிகமா உள்ள இடத்துல எப்படி குடுத்து வாங்குவோம்? அதனால நம்ம இங்க இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் போகும். நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கெடுதலா தான் நினைக்கிறேன். அது இல்லாம இதுல வந்து நெறைய பேரு இங்க நம்ம ஊர்ல உள்ளவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம வந்து நம்ம வந்து இப்ப அ இந்த டெஸ்லா வந்து உள்ளறிக்கை வந்திருக்காங்க. அடுத்து நம்ம ஈவி கார்லாம் புரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நெறைய இது நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது, இதுல வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிகளுக்கும் நம்ம வந்து முன்னேறுறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஸோ ஏன் ஏன் என்ன என்ன காரணம்னாக்க, இப்ப வந்து இந்தியாவும், ஆ சைனாவும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கப்புறம் ஏசியாவிலேயே அதாவது வேர்ல்டுலயே வந்து அ இந்த 2 கண்ட்ரிய வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து அமெரிக்கா வந்து பயமா இருக்கு. இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துறக்கூடாது. அதனால தான். ஆனாலும் நம்ம வந்து அப்படி நினைச்சாலும், ஆனா சைனா என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும், இதுதான் வந்து மெயினா போயிட்டு இருக்குது. ஸோ இந்த ரீசன்னால தான் அமெரிக்கா வந்து இவங்கள ஒண்ணு சேர்ந்துட விடக்கூடாது. அதான் பிரிச்சு வைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இவங்களுக்கு டாரிஃப் வந்து அதிகம் போட்டு பார்க்குறாங்க. ஸோ சைனாகிட்ட போட்டு பார்த்தாங்க, "நீ போடா" அப்படின்ட்டு சொல்லிட்டான் அவன். அதுக்கப்புறம் இந்தியா வந்து எதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம கண்ட்ரி இப்பதான் வந்து நல்லா வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம எக்கனாமிக் லெவல்லயும் சரி, எல்லாத்துலயும் வந்து நம்ம வந்து அதே லெவல்ல பெரிய லெவல்ல வந்துகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து அடுத்த லெவல் போறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு தருணம் பண்ணாலும், நம்மளுக்கு வந்து பழைய ஃப்ரெண்டு ரஷ்யா. அவர வந்து நம்ம விட்டுக் குடுத்துற முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது, இப்போ வந்து புது பணக்கார அமெரிக்காவா இருந்தாலும், திடீர்னு நாளைக்கு விட்டுட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுவீங்க? நம்மளுக்கு எப்பவும் நிக்கிறவன் வந்து ரஷ்யா தான். வந்து எப்பவுமே ரஷ்யாவுக்கு வந்து சப்போர்ட்டாவா தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்மளோட எக்ஸ்போர்ட் பிசினஸும் வந்து அதிகமா வந்து அமெரிக்கா கிட்ட இருக்கனால, என்ன பண்றாங்க? எப்படி பண்ண போறாங்கங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பார்க்கலாம். இதனால வந்து யார் யார் பாதிக்கப்படுவாங்க? எப்படி என்ன பண்ணுவாங்க? அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பின்வரும் காலங்கள்ல தான் பார்க்கணும். இப்ப வந்து ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க, இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப ஏஐன்னு சொல்லிட்டு ஒரு அம் அ க கம்ப்யூட்டர் வந்திருக்கு. ஸோ இதனால வந்து நெறைய ஐடி ஃபீல்ட்ல உள்ளவங்களுக்கெல்லாம் வேலை போகும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா அந்த வேலையெல்லாம் அந்த ஏஐயே பார்த்துக்கிறதாம். ஸோ அந்த மாரி இருக்கும்போது, இப்ப என் கம் அ ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் கண்ட்ரில வந்து நான் இந்த வருஷம் எண்ட்ல வந்து நான் வந்து ஒரு 10,00,000 பேருக்கு நான் வந்து வேலை குடுக்க போறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னாக்கா, இங்க வேலை குடுத்தோம்னா, இங்க உள்ள பில்டிங் கட்டுறதுக்கு இந்த மாரி நெறைய வேலைகளுக்கு வந்து நாங்க ஆள் வந்து எடுக்க போறோம் அப்படின்னு வந்து ரஷ்யா சொல்லிட்டு இருக்காங்க.